முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி குபேர் சாலையில் உள்ள மேரி கட்டிட அரங்கில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, பிரகாஷ்குமார் மற்றும் பலர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி முழுவதும் ரவுடிகள், குற்ற பின்னணி கொண்டவர்களின் வீடுகளில் போலீசார் நடத்திய திடீர் சோதனையால் பயங்கர ஆயுதங்கள், கஞ்சா வைத்திருந்த 7 பேரை கைது செய்தனர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் பெருகி வரும் ரவுடிகளின் அட்டகாசத்தை ஒடுக்க காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஆபரேஷன் திருசூல் என்ற பெயரில் ரவுடிகளின் வீடுகளில் திடீர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அப்பொழுது ரவுடிகள் தங்கள் வீடுகளில் ஆயுதங்கள் பதுங்கி வைத்திருக்கிறார்களா, சதித்திட்டம் எதிலாவது ஈடுபடுகிறார்களா என ஆய்வு நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று காலை புதுச்சேரி முழுவதும் ரவுடிகள் மற்றும் கஞ்சா விற்பனை செய்பவர்கள் வசிக்கும் பகுதி மற்றும் வீடுகளில் போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் உத்தரவின்படி நடைபெற்ற இந்த ஆபரேஷன் திருசூலில் அந்தந்த பகுதி காவல் கண்காணிப்பாளர்கள் தலைமையில் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் மற்றும் கமாண்டோ பிரிவினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையின் பொழுது அவர்கள் ஊருக்குள் நுழைய தடை செய்யப்பட்டவர்கள் யாரேனும் வீட்டில் இருக்கிறார்களா, பயங்கர ஆயுதங்கள், வெடிகுண்டு, கஞ்சா உள்ளிட்ட போதை வஸ்துக்கள் ஏதேனும் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து விசாரணை நடத்தினர். அப்பொழுது அவர்கள் குடும்பத்தாரிடமும் ரவுடிகள் மற்றும் கஞ்சா விற்பனை செய்பவர்கள் ஏதேனும் குற்ற சம்பவத்தில் ஈடுபட முயற்சி எடுப்பதை அறிந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளிக்கும்படி போலீசார் அறிவுறுத்தினர். புதுச்சேரி முழுவதும் நடந்த இந்த சோதனையில் சந்தேகத்தின் அடிப்படையில் 75 பேரை போலீசார் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் இந்த சோதனையின் பொழுது வீட்டில் வீச்சரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் வைத்திருந்ததாக 7 பேரும், கஞ்சா வைத்திருந்த வழக்கில் 2 பேரையும் போலீசார் சிறையில் அடைக்க உள்ளனர். புதுச்சேரியில் மேம்பாலத்தில் அதிவேகமாக சென்ற வேன் பேரிகார்டில் மோதாமல் இருக்க சட்டென்று திரும்பியதால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்த CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி தேங்காய் திட்ட பகுதியை சேர்ந்தவர் வெங்கடேசன், தனியார் மருத்துவ கம்பெனியின் பிரதிநிதி. இவர் மனைவி சுசித்ராவின் வளைகாப்பு நிகழ்ச்சிக்காக கோயம்புத்தூரில் இருந்து கைக்குழந்தைகளுடன் 25க்கும் மேற்பட்ட உறவினர்கள் புதுச்சேரி வந்தனர். விழா முடிந்து திரும்பி செல்லும் பொழுது விழுப்புரம் நாகை தேசிய நெடுஞ்சாலையில் திருவண்டார் கோவில் மேம்பாலத்தின் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாடு மீறி வேன் கவிழ்ந்தது. அதிர்ஷ்டவசமாக லேசான காயங்களுடன் அனைவரும் உயிர் தப்பினார்கள். இதுகுறித்து வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் ஓட்டுநர் காமேஸ்வரன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வேகமாக வந்த வேன் சாலையில் வைக்கப்பட்டிருந்த தடுப்பின் மீது மோதாமல் இருக்க ஓட்டுநர் வேனை திருப்பிய பொழுது ஏற்பட்ட விபத்தில் CCTV காட்சிகள் தற்பொழுது வெளியாகியுள்ளது. லட்சிய ஜனநாயக கட்சியில் AI தொழில்நுட்பம் துவக்கப்படுவதாக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி மாநிலத்தை ஒரு முன்னோடியாக மாற்றும் நோக்கில் இந்தியாவின் முதல் அரசியல் கட்சியாக AI தொடங்குவது குறித்து அறிவிப்பதில் பெருமை கொள்கிறது. இந்த AI பிரிவு நவீன தொழில்நுட்பத்தோடு ஜனநாயகத்தோடு இணைக்கும் ஒரு முக்கிய நடவடிக்கையாகும். இது வெறும் அரசியல் மாற்றம் மட்டுமல்ல, பொது சேவையோடு தொழில்நுட்பத்தையும் இணைத்து எதிர்காலத்திற்கு தயாராகும் ஒரு முயற்சியாகும். மக்களுக்கும் தலைமைக்கும் இடையே ஒரு பாலமாக இருந்து அரசியல் செயல்பாடுகளை எளிமையாகவும் வேகமாகவும் மாற்ற இது உதவும். இதன் மூலம் மக்களுடன் நெருக்கமான தொடர்பையும் அவர்களின் கருத்துக்களையும் கேட்டறியவும் வெளிப்படையான மற்றும் பொறுப்புள்ள நிர்வாகத்தை வழங்கவும் இது வழிவகை செய்யும். புதிய கண்டுபிடிப்புகள் மக்களுக்காகவே இருக்க வேண்டும். இந்தியாவின் அரசியல் கட்சிகள் எதிர்காலத்தை முன்னிறுத்தி இத்தகைய முயற்சிகளை எடுக்க வேண்டும். இந்த புதிய தொடக்கத்தின் மூலம் நவீன புதுச்சேரியை உருவாக்குவதில் தனது உறுதியான பங்களிப்பை இக்கட்சி மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. உலக நன்மை வேண்டி புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் பக்தர்கள் திருக்கூட்டம் சார்பில் சிவசிந்தனை நடைப்பயணம் நடைபெற்றது. புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் பக்தர்கள் திருக்கூட்டம் சார்பில் உலக நன்மை வேண்டி 5ஆம் ஆண்டு சிவசிந்தனை நடைப்பயணம் நடைபெற்றது. புதுச்சேரி காந்தி வீதி வேதபுரீஸ்வரர் கோவிலில் இருந்து காலை துவங்கிய சிவசிந்தனை நடைப்பயணம் நேரு வீதி, அண்ணா வீதி, நூறடி சாலை, ரெட்டியார்பாளையம், அருமாத்தபுரம் வழியாக வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலுக்கு சென்று முடிவடைந்தது. இதில் ஆயிரக்கணக்கான சிவனடியார்கள் பக்தர்கள் கலந்து கொண்டனர். சமூக சேவகரும் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளையின் நிறுவனமான ரவிக்குமாரின் பிறந்தநாளை முன்னிட்டு சேதராப்பட்டு கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் ரவி அண்ணா பாச உறவுகள் ஏற்பாட்டில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது.
காமாட்சி அம்மாள் அறக்கட்டளையின் நிறுவனரும் சமூக சேவகருமான ரவிக்குமாரின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக சேதராப்பட்டு கிராமத்தில் ரவிக்குமாரின் பிறந்தநாளை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு சேதராப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. ஆலயத்திற்கு வருகை புரிந்த சமூக சேவகர் ரவிக்குமாருக்கு ஊர் முக்கிய பிரமுகர்கள் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் தீபாராதனை காண்பிக்கப்பட்டு ரவிக்குமாருக்கு அவரது ஆதரவாளர்கள் சார்பில் சிறப்பு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவரது பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் முன்னிலையில் அப்பகுதியை சார்ந்த பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சேதராப்பட்டு காமாட்சி அம்மன் அறக்கட்டளை மற்றும் ரவி அண்ணன் பாச உறவுகள் அவரது ஆதரவாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி அதிமுக சார்பில் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தமிழக முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் இன்று மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா சிறப்பாக நடைபெற்றது. மாநில அவைத்தலைவர் அன்பானந்தம் முன்னிலை வகித்தார். புதுச்சேரி உப்பளம் டாக்டர் அம்பேத்கர் சாலையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் கொடியேற்றி பட்டாசுகள் வெடித்து அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப் படத்திற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து குழந்தைகளுக்கு தங்க மோதிரம், கல்வி உதவித்தொகை, வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் ஏழை எளிய மக்களுக்கு இலவச வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை மாநில செயலாளர் அன்பழகன் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் முன்னாள் எம்எல்ஏ ராஜாராமன், மாநில மகளிர் அணி இணைச் செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ கோமலா, மாநில இணைச் செயலாளர்கள் வீரம்மாள், முன்னாள் கவுன்சிலர்கள் மகாதேவி, கணேசன், திருநாவுக்கரசு, மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் உட்பட அதிமுகவினர் திரளாக கலந்து கொண்டனர். ஏனாம் சென்ற காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியை ஊருக்குள் விடாமல் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியம் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே உள்ளது. ஏனாம் கிராமங்கள் வழியாக கடலுக்கு ONGC பைப் லைன் செல்கிறது. இதில் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஏற்பட்ட தீ விபத்தால் தரியால திப்பாவின் 3 தீவுகளில் மரங்கள் எரிந்து நாசமாகின. கடல்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்பட்டன. மேலும் பாலயோகி நகர் உட்பட 3 கிராமங்கள் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இவர்களுக்கு நஷ்ட ஈடு வழங்க கோரி மத்திய அரசிடம் பேசுமாறு காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கத்திற்கு ஏனாம் மக்கள் சார்பாக 3 முறை கடிதம் கொடுத்தும் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் வாக் ஃபார் புதுச்சேரி என்ற காங்கிரஸ் கட்சியின் நடைபயண நிகழ்ச்சிக்கு காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆகியோர் ஏனாம் சென்றனர். அப்பொழுது காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கத்தை பொதுமக்கள் ஊருக்குள் வர வேண்டாம் என்று திருப்பி அனுப்பினார்கள். அப்பொழுது பொதுமக்களுக்கும் காங்கிரசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. போலீசார் சமாதானப்படுத்தியும் பொதுமக்கள் அவர்களை ஊருக்குள் அனுமதிக்கவில்லை. இதனால் அவர்கள் திரும்பிச் சென்றனர். ஏனாம் முன்னாள் நகராட்சி தலைவர் கிட்ல சந்திர ராவ் தலைமையில் கோ பேக் எம்பி என மக்கள் கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்புவனை தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து சுமார் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளை எம்பி வைத்திலிங்கம் தொடங்கி வைத்தார். திருப்புவனை தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கத்தின் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 14 லட்சம் ரூபாய் செலவில் திருப்புவனை கிராமத்தில் புதியதாக கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி கட்டிட திறப்பு விழா மற்றும் பாராளுமன்ற உறுப்பினரின் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 16 லட்சம் ரூபாய் செலவில் விநாயகம்பட்டு கிராமத்தில் உள்ள ஈஸ்வரன் நகரின் உட்புற சாலைகளை மேம்படுத்தல் பணிக்கான பூமி பூஜை விழா நடந்தது. இதில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் மற்றும் திருப்புவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் விழாவிற்கு தலைமையேற்று திறப்பு விழா மற்றும் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் தனுசு, வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ஜெயக்குமார், துளசிங்க பெருமாள், வட்டார காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேலு, VCC நடராஜன், விவசாய அணி துணைத் தலைவர் கார்த்திகேயன், முருகன் ரெட்டியார், ஆனந்த், ஜீவாரத்தினம், ஐயனார், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தீனதயாள சுவாமி, வீராசாமி, முரளி, சிவபிரகாசம், கார்த்திகேயன், மணிகண்டன், நாராயணன், செல்வம், திலோத், கணேசன், விஜயன், குப்புசாமி, உமாபதி உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சைபர் மோசடி கும்பலிடம் 3 பெண்கள் 96,000 ரூபாயை இழந்துள்ளனர். மூலக்குளத்தை சேர்ந்த பெண் PhD ஆய்வு கட்டுரை தயார் செய்வது தொடர்பாக ஆன்லைனில் தேடியுள்ளார். அப்பொழுது வந்த விளம்பரத்தில் இருந்த மொபைல் எண்ணை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டார். இதையடுத்து எதிர்முனையில் பேசிய மர்ம நபர் ஆய்வு கட்டுரை தயார் செய்து வழங்குவதற்கு கட்டணம் செலுத்தும்படி கூறியுள்ளார். அதை நம்பி அப்பெண் மர்ம நபருக்கு 51,000 ரூபாயை செலுத்தியுள்ளார். ஆனால் அதன் பின்னர் அந்த மர்ம நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதேபோல கிருமாம்பாக்கத்தை சேர்ந்த பெண் 40,100 ரூபாயும், கருவடிக்குப்பத்தை சேர்ந்த பெண் 5,000 என 3 பெண்கள் மோசடி கும்பலிடம் 96,100 ரூபாயை இழந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர்.
காரைக்கால் கடற்கரையில் நடந்த பொம்மலாட்ட திருவிழா ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டுகளித்தனர். அழிந்து வரும் பாரம்பரிய பொம்மலாட்ட கலையை மீட்டெடுக்கும் வகையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த பொம்மலாட்டத்திற்காக மத்திய அரசு மூலம் பத்மஸ்ரீ விருது பெற்ற பொம்மலாட்ட கலைஞர் கேசவா சுவாமி தலைமையில் காரைக்கால் கடற்கரையில் நேற்றிரவு பொம்மலாட்ட திருவிழா நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக திமுக பாராளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா கலந்து கொண்டு பொம்மலாட்ட திருவிழாவை தொடங்கி வைத்தார். இந்த பொம்மலாட்ட திருவிழாவில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் பாரம்பரிய நடனம் மற்றும் தெய்வீக பாடல், பல்வேறு தமிழ் வரலாறு கதைகளை பொம்மலாட்டம் மூலம் நடனம் மற்றும் நாடகம் நடைபெற்றது. இந்த அழிந்து வரும் பொம்மலாட்ட கலையை மீட்டெடுக்கும் வகையில் பொம்மலாட்ட கலைக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் பொம்மலாட்ட திருவிழாவில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்து கண்டு ரசித்து தங்களது ஆதரவினை தெரிவித்தனர். சட்டசபை தேர்தலை ஒட்டி IAS, BCS அதிகாரிகள் 15 பேர் பல்வேறு துறைகளுக்கு அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி ஏனாம் மண்டல அதிகாரியாக உள்ள IAS அதிகாரி அங்கித் குமார் மாகே மண்டல அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக புதுச்சேரி துறைமுகத்துறை இயக்குநர் சிவராஜ் மீனா ஏனாம் மண்டல அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். BCS அதிகாரி அமன் சர்மாவிற்கு தற்பொழுது கவனிக்கும் போக்குவரத்து ஆணையர் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை இயக்குநர் பொறுப்புகளுடன் சுதேசி பாரதி மில் மேலாண் இயக்குநராக கூடுதல் பொறுப்பு அளிக்கப்பட்டுள்ளது. BCS அதிகாரி ஆதர்ஷ் உள்ளாட்சித்துறை இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டதுடன் ADP திட்ட பணிகளுக்கான சிறப்பு அதிகாரியாகவும் கூடுதல் பொறுப்பு அளிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறை இயக்குநர் முரளிதரனுக்கு PTC மற்றும் புதுச்சேரி வடிசாலைகள் கழக மேலாண் இயக்குநராகவும் கூடுதல் பொறுப்பு அளிக்கப்பட்டுள்ளது. மாகே மண்டல அதிகாரி மோகன்குமார் புதுச்சேரி துறைமுகங்கள் இயக்குநர் மற்றும் சிறைத்துறை IG-யாக நியமித்து இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயானந்த் தெண்டுல்கர் புதுச்சேரி வடக்கு சப் கலெக்டராக நியமிக்கப்பட்டுள்ளார். மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அதிகாரி நிவேதிதா மாநில தேர்தல் கமிஷன் சிறப்பு பணி அதிகாரியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். குடிமைப் பொருள் வழங்கல் துறை இயக்குநர் சத்யமூர்த்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். மகளிர் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் முத்துமீனா குடிமைப் பொருள் வழங்கல் துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி தலைமையக துணை கலெக்டர் சிவசங்கரன் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலராகவும் உழவர்கரை ஆணையர் சுரேஷ்ராஜ் செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநராகவும் புதுச்சேரி நகர்ப்புற வளர்ச்சி முகமை திட்ட அதிகாரி அருண் ஐயாவும் உழவர்கரை நகராட்சி ஆணையராகவும் மாகே நகராட்சி ஆணையர் ஸ்ரீஜித் புதுச்சேரி நகராட்சி ஆணையராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு ஊசுடு அதிமுக முன்னாள் தொகுதி செயலாளர் ராஜாமணி தலைமையில் இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78ஆம் ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கோனேரிக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள மறைந்த முன்னாள் முதலமைச்சர் MGR மற்றும் ஜெயலலிதாவின் திருவுருவ சிலைக்கு அதிமுக முன்னாள் தொகுதி செயலாளர் ராஜாமணி தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தியதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கி ஜெயலலிதாவின் பிறந்தநாளை கொண்டாடினர். மேலும் நிகழ்வில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களான கணேசன், தாமோதரன், நாராயணன், தண்டபாணி, மங்களமணி, முல்லையப்பன், செல்லத்துறை, ராமநாதபுரம் சுப்புடு, தேசிங்குலு, வழக்கறிஞர் பிரபாகரன், ஆறுமுகம், மகளிரணி தலைவி காந்தா மற்றும் கிருஷ்ணம்மாள், கட்சியின் தொண்டர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு முன்னாள் கவுன்சிலர் கணேசன் மலர் தூவி மரியாதை செலுத்தி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். காமராஜர் நகர் தொகுதி அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் விழா சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அதிமுக முன்னாள் கவுன்சிலர் கணேசன், தொகுதி செயலாளர் ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் காமராஜர் நகர் தொகுதி அதிமுக நிர்வாகிகள் உட்பட பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். காரைக்கால் அடுத்த திருமலைராயன் பட்டினத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஜடாயுபுரீஸ்வர சுவாமி தேவஸ்தானம் மாசிமக பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருமலைராயன் பட்டினத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஜடாயுபுரீஸ்வர சுவாமி தேவஸ்தானம் மாசிமக பிரம்மோற்சவ பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. ரிஷப வாகனம் பொருந்திய கொடிக்கு பூஜைகள் செய்தனர். பின்னர் கொடி மரத்திற்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட வாசன திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கொடியேற்றமும் மகா தீபாராதனை நடைபெற்றது. பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. மாசிமக பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வு வரும் 26ஆம் தேதி ஸ்ரீ தியாகராஜர் புறப்பாடு உன்மத்த நடனமும்
28ஆம் தேதி தெருவடைச்சான் சப்பரமும், அடுத்த மாதம் 2ஆம் தேதி தேர் திருவிழாவும், இரவு ஜடாயு ராவண யுத்தமும் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வரும் 4ஆம் தேதி தெப்ப திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது என கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர்.